ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றனர். குறிப்பாக அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமானோர் வந்திருக்கின்றனர். கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் ஐயாசாமி, விவரம் என்ன? தேவப்பிரியன், ஆங்கில புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். குறிப்பாக காலை வேளையிலிருந்து தேவாலயங்கள், கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்திய மக்கள் மாலை நேரங்களில் பூங்காவில் குவிந்தனர். உள்ளூர் மக்களும் அதிக அளவில் குடும்பத்துடன் குவிந்து கண்ணாடி மாளிகை, ஜப்பான் பூங்கா, இத்தாலியன் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த மாலை நேர காலநிலையை அனுபவிக்க பூங்காவில் குவிந்த வண்ணம் உள்ளனர். தேவபிரியன், தகவலுக்கு நன்றி ஐயாசாமி. புத்தாண்டை ஒட்டி மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் குவிந்திருக்கின்றனர். கள தகவலுடைய நீரானுடைய செய்தியாளர் ராபர்ட், விவரம் என்ன? கண்டிப்பா தேவப்பிரியன், இன்று ஆங்கில புத்தாண்டு இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டாரத்துக்கு மட்டுமல்லாது வெளிநாட்டவர், வெளி மாநிலத்தவர் என அதிக அளவில் மாமல்லபுரத்தில் இன்று சுற்றுலா பயணிகளை காண முடிந்தது. குறிப்பாக வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, கலங்கரை விளக்கம், 5 ரதம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் காணப்பட்ட நிலையில் அதிக அளவில் கடலில் குளித்து இன்று சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். பெரும்பாலானோர் ஆபத்தையும் உணராமல் கடற்கரையில் குளித்து அவர்கள் ஆபத்தை உணராத இருக்கிற காரணம் காவல்துறை அவர்களை வெளியேற்ற முயற்சியில் ஈடுபட்ட காட்சியும் நம்மளால் காண முடிகிறது. மேலும் இன்று நள்ளிரவில் கடற்கரை ஓரங்களில் உள்ள கேளிக்கை விடுதிகளில், பொழுதுபோக்கு விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாடாத நிலை ஏற்பட்ட காரணத்தினால் தற்போது இளைஞர்கள் மாமல்லபுரத்தில் உள்ள அனைத்து பகுதிகளில் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராபர்ட். ஆங்கில புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடுவதற்காக திரண்ட சுற்றுலா பயணிகளால் கொடைக்கானலுக்கு திக்குமுக்காடியது. அரையாண்டு விடுமுறை, ஆங்கில புத்தாண்டு என்று தொடர் விடுமுறையால் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படக்கூடிய கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வடமாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்தனர். குணாகுகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் தலைகளாக காணப்பட்டன. நாங்க இங்க காலையில இருந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஒரே மாதிரி இல்ல, கோல்டாவும் இருக்கு, வெயிலும் வந்துட்டு இருக்கு. நாங்க இங்க என்ன பார்த்தோம்னா குணா கேவ் பார்த்தோம், பைன் ஃபாரஸ்ட் அது பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. கொடைக்கானலில் நிலவிய மிதமான தட்பவெட்ப நிலையை அனுபவித்தும் ரம்மியமான சூழலை ரசித்தும் சுற்றுலா பயணிகள் குதூகலித்தனர். ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங் எல்லாமே நாங்க பண்ணோம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நாங்க பிரைன் பார்க்ல இருக்கோம். இங்க சில டைம் கோல்டா, சில டைம் சன்னியா, ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. மேலும் படகு சவாரி, ஏரிச்சாலையில் குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி என்று பல்வேறு கேளிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் புகைப்படம், செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். இதனிடையே சென்னை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் புத்தாண்டை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டனர். விலங்குகளை வேடிக்கை பார்த்தும் மின்சார வாகனங்கள் மூலமாக பூங்காவை சுற்றி பார்த்தும் மக்கள் மகிழ்ந்தனர். அதேபோல தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆயில் மசாஜ் செய்து ஆனந்த குளியல் போட்டும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் குதூகலித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கோவை குற்றால நீர்வீழ்ச்சியில் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகளால் களை கட்டியது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானோர் நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் கோவிலில் 1305 படிக்கட்டுகளுக்கு பூஜை செய்யப்பட்டது. மேலும் மூலவர் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. அதிகாலை 2:30 மணி முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு நடத்துகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் ராஜ அலங்காரத்தில் முத்தங்கி சேவையில் வைர வேலுடன்
கந்தன் காட்சியளித்தார். அதிகாலை 4:30 மணி முதல் 10 மணிக்குள் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் குடும்பத்துடன் குவிந்த பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரும் விநாயகரை வழிபட்டார். கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை கோவிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வெள்ளி கவசத்துடன் காட்சியளித்த முருகனை வழிபாடு நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தில் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பண்டைய கால தமிழர்களின் நாகரீக சுவடுகளை கண்டுகளித்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை